ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு லோட்டஸ் டேரட் 786. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கேன். அதாவது இது வந்து ஏப்ரல் மந்த்துக்கான ரீடிங் தான் நான் இங்கே போட்டிருக்கேன். உங்களுக்கு உங்களோட டிஓபிக்கு அக்கார்டிங்கும் நீங்கள் இந்த ரீடிங்கை பார்க்கலாம். இல்லைன்னா நான் இதில் ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்கேன். எஸ், எனக்கு சடனாக இதுதான் வந்து மைண்டில் வந்துச்சு. ஸோ அதனால் நான் இந்த ஆப்ஜெக்ட்ஸை வச்சுருக்கேன். சரியா? அண்ட் பாருங்க, பாயில் 1. இந்த கலரை நீங்கள் பார்க்கலாம். இந்த கலரில் உங்களுக்கு ஏதாவது அட்ராக்ட் ஆகுறீங்கன்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பாயில் 2 க்ரீன் கலர், பிங்க் கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எஸ், இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பாயில் 3 அண்ட் எஸ், நீங்கள் இந்த ஒயிட் பேசிக்லி இல்லைன்னா இந்த ப்ளூ கலர் ஷேடில் உள்ளது நீங்கள் ஏதாவது ப்ரிஃபர் பண்ணுறீங்க இந்த மாதிரி காம்பினேஷனில். ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது டோட்டல் 4 பாயிலுக்கான ரீடிங் நான் இந்த தடவை வச்சுருக்கேன். இது வேறு ஒன்றும் இல்லை, ஏப்ரல் மந்த்துன்னு சரி நம்ம 4 பாயில் வச்சுக்கலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் வச்சேன். சரியா? இல்லைன்னா நம்ம இதில் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் 3 பாயில் தான் வைப்பேன், ரைட்? ஸோ நம்ம இப்போ வந்து பாயில் 1க்கானது பார்க்கலாம். முதல்ல நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துருந்தேன், உங்களோட டிஓபிக்கு அக்கார்டிங், இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. அண்ட் எஸ், நீங்கள் வந்து கமெண்ட்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில். ஓகேவா? கார்ட்ஸ் ரேண்டமாக தான் நான் எடுக்க போகிறேன். தேங்க்யூ. ஹலோ பாயில் 1. எஸ், இது பாயில் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான இந்த ரீடிங்கை நம்ம இப்போ இங்கே பார்க்கலாம். ஏப்ரல் மந்த், பாயில் 1. Be bold and make the first move. It's time to take action. Hold your vision. Step out your comfort zone. North node. Okay. இந்த மந்த்து ஃபுல்லாக உங்களோட டெசிஷனை பேஸ் பண்ணி இருக்கலாம். சரியா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எதை எடுத்தாலுமே உங்களோட இன்ட்யூஷனை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் மூவ் எடுக்க வேண்டியதாக இருக்கும், ஆக்ஷன்ஸில் இறங்க வேண்டியதாக இருக்கும். இது இந்த மந்த்து ஃபுல்லாக உங்களுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் இல்லைன்னா ஃபிசிக்கலி உங்களுக்கு நிறையா விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். சரியா? ஆக்ஷன்ஸுன்னு வரும்போது உங்களுக்கு மைண்டு மட்டும் இல்லை, உங்களோட பாடியும் என்டையர் பாடியும் இந்த மந்த் ஃபுல்லாக உங்களுக்கு வேலை பார்க்க போகுது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ். ஒரு சில பேருக்கு வந்து விஷன் போர்டு, அதாவது உங்களுக்கு விஷன் போர்டு பண்ணணுமா, உங்களுக்கு டெஸ்டினேஷனை வர ரீச் பண்ணணும்னா பேசிக்லி இது வந்து ஸ்டெப் அவுட் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் போட்டிருக்கு, நார்த் நோட், ரைட்? உங்களோட பேசிக்லி டெஸ்டினியை பற்றி பேசுது. எஸ், கரியர் ரிலேட்டடாக ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா எஸ், நீங்கள் வந்து ரைட் பாத்தில் தான் இருக்கீங்களா, அதுக்கான உங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன பண்ணணுங்கிற ஒரு பேசிக் ஸ்டெப் அவுட் எடுக்கிறதுக்கு இது பர்ஃபெக்டான டைம். இது பேசிக்லி உங்களோட பேசிவ் இன்கம் பற்றி இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு படிப்பை பற்றி யோசிச்சுட்டு இருக்கலாம், ஹையர் ஸ்டடீஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குமா. ஸோ அதுக்காண்டி உங்களுக்கு பர்மிஷன் இங்கே கிடச்சிருக்கு. எஸ், அதுக்கு நீங்கள் பர்ஃபெக்டான டைம் தான், இந்த டைமில் நீங்கள் எடுக்கலாம்ங்கிற மாதிரி இந்த மந்த்துக்கு சொல்கிறாங்க. சரியா? தேங்க்யூ. இது அதர் லாங்குவேஜஸ் ஏதாவது நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எஸ், அதுக்கும் சான்சஸ் இருக்குது. அகெயின் ஆக்ஷன்ஸ்க்கான எனர்ஜி தான். தேங்க்யூ. விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்கான கார்டு. எஸ், உங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் உங்களுக்கு ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குது. பிகாஸ் உங்களுக்கு இந்த பாருங்கள், நீங்கள் ஆக்ஷன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு இதுக்கான சக்ஸஸ் தெரியும். எமோஷ்னலி கூட இது உங்களுக்காண்டி ஏதாவது இருக்கும். இது ரிலேஷன்ஷிப் பேஸில் நீங்கள் ஏதாவது கேட்டுட்ருக்கீங்களா, இல்லைன்னா கரியருக்கான எனர்ஜிஸ் எனக்கு சாலிடாக தெரியுது.
எஸ். இந்த தடவ எனக்கு தோணுது, நீங்க எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளிய போகலாம். ஏதாவது செலிப்ரேட் பண்ணலாம். அந்த மாதிரி எனர்ஜி தெரியுது. மேபி இது வந்து உங்களோட ஆனிவர்சரியா இருக்கலாம். இல்லன்னா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பார்ட்டி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு எனர்ஜிஸ் இருக்கு. இல்லன்னா பர்த்டே பார்ட்டி, அந்த மாதிரி ஒரு வைப் தெரியுது. சரியா? ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க பேசிக்கலி அ மிட் மந்த்லருந்து நீங்க வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். சரியா? இத நான் 15, 15 டேஸ்ல நான் டிவைட் பண்ணாலுமே எனக்கு இங்க வந்து தெரியிறது என்னன்னா, எஸ், ஃபர்ஸ்ட் 1 வீக் வந்து உங்களுக்கு ஓவரால் இதா போகும். ஆக்ஷன் நெறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இல்லன்னா, அம் ரொம்ப வில் பவர் அதிகமா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி லெவல் வந்து ஸ்ட்ராங்கா இருக்க போகுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு இத நம்ம வந்து இங்க செட் பண்ணன ஒரு 10 டேஸ்க்கு எஸ், ரொம்பவே சாலிடா இருக்குது. எஸ், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு அந்த டேஸ் எல்லாம் போகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 10 டேஸ் இல்லன்னா 12 டேஸ்க்கு நம்ம பேலன்ஸ் டேஸ்க்கு பார்த்தோன்னா, ஒரு ஜாலியான டைமிங்கா போகுது. இதுல உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றதுக்கு நெறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதாவது ஐடியாஸ் இருக்கலாம். இல்லன்னா பொட்டென்ஷியல் உங்ககிட்ட ஆல்ரெடி உங்க சப்கான்ஷியஸ்லி நீங்க வந்து யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம். இல்லன்னா ஒரு டைம்ல நீங்க யோசிச்சிருக்கலாம். இது பண்ணா கரெக்ட்டா இருக்குமான்னு. ஸோ அந்த அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜிஸ் இருக்குதுல்ல, உங்களுக்கு இந்த மந்த் ஃபுல்லா வந்து அது வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். சரியா? நீங்க அத வந்து எக்ஸிக்யூட் பண்ணாலும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். இல்லன்னா நீங்க அதுக்கான பிளானிங் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓவரால் எனக்கு இங்க தெரியுது. 3rd வீக்ல இருந்து மேபி உங்களுக்கு இதுக்கான விசிபிலிட்டி தெரிய ஆரம்பிக்கும். இது உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நீங்க யோசிக்கீங்கனாலுமே, ஏதாவது ஒரு கிளாரிட்டி வேணும் உங்க பார்ட்னர் கிட்ட இருந்து. ஸோ அதுக்கான கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்க போது. உங்களுக்கு சக்சஸ் இருக்குது, விஸ்டம் இருக்குது. பட் உங்களோட ஆக்ஷன்ஸ் மூலமா தான் இது கிடைக்குமா. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் இங்க இருக்குது. எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ் ஏதாவது வருதுன்னு பார்ப்போம். கைடன்ஸ். Here and now. Round and round. Okay. Which finish? 46, 26, 32. ஓகே. உங்ககிட்ட நீங்க இந்த மந்த் ஃபுல்லா கனெக்டடா இருக்க போறீங்க. சாலிடா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. மென்டலி நீங்க ரொம்ப ஓப்பன் அப் ஆகுவீங்க. ப்ராட் மைண்ட் செட்ல நீங்க வரப்போறீங்க. யாரையும் ஜட்ஜ் பண்ணாத மாதிரி, ஃபர்கிவ் பண்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு வைப் தெரியுது. சரியா? ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து கர்ஸ்ல போயிட்டு இருந்திருக்குது. இல்லன்னா நான் ரொம்ப என்னோட சைட்ல இருந்து நான் எஃபர்ட் குடுத்துட்டேன். இது வந்து உங்க கரியர் பேஸ்ல இருக்கலாம், உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம். ரைட்? கிவிங் எனர்ஜி அதிகமா இருக்குன்னா, நீங்க வந்து அத வந்து உங்களோட வீக்னஸஸ் ஸ்ட்ரென்த்ல நீங்க கன்வெர்ட் பண்ண போறீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் இந்த மந்த் வந்து கிரியேட் ஆகும். அது எப்படி கிரியேட் ஆகும்னா, கர்ஸ்ல போயிட்டு இருந்தது, நெகட்டிவா போயிட்டு இருந்தது, உங்கள பத்தி தப்பா சொல்லிட்டு இருந்தது, காசிப்ஸ் பண்ணிட்டு இருந்தது, இல்லன்னா உங்கள பத்தி நெறைய விஷயங்கள் நெகட்டிவா போயிருக்கும். ரைட்? பேக்ரவுண்ட்ல. ஸோ அது வந்து உங்களுக்கு சர்ஃபேஸ் லெவல்ல தெரிய வரும். யார் யாரு பண்ணாங்கன்னு. அவங்க வந்து மேபி உங்கள வந்து உங்ககிட்ட சாரி கேட்கலாம். இல்லன்னா பயப்படலாம். இல்லன்னா வந்து உங்ககிட்ட இருந்து விலகி போலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தெரியுது. இது லைக் பேசிக்கலி உங்கள வந்து ஏதோ ஒரு ட்ராப்ல வந்து இது பண்ண பார்த்துருக்கலாம். நீங்க பண்ணாத தப்புக்கு ஆனா ஒரு டாபிக் ஏதோ இருக்குது பேக்ரவுண்ட்ல. சரியா? அந்த டைட்டில்லே நீங்க தான். ஸோ அந்த டைட்டில்ல வந்து ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இது இந்த மந்த் உங்களுக்கு நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எஸ், ஹேண்ட் ரிட்டன் மெசேஜஸும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். தேங்க்யூ. ஓ, கார்டு. தேங்க்யூ. இன்னர் ஒர்க், டோன்ட் கிவ் அப். எஸ், நான் சொன்னேன் உங்களோட வில் பவர் அதிகமாக போகுது.
யூ மை அதர் ஆஃப். நான் சொன்னேன் ஏதாவது ஒரு ரியலைசேஷன் இல்லை ப்ரையாரிட்டி. ஓகே. ஃபேம், பக்தி. பக்தி இந்த டைமில் தேவைப்படும். ஷைன் ஆகுறது, எஸ் நான் தான் சொன்னேன் உங்கள் மேலே ஏதோ ஒரு பிளாக் மார்க் மாதிரி இருந்திருக்கும். ஸோ அது வந்து விசிபிள் ஆகும் ஒரு சில பேருக்கு, ஒரு சில பேருக்கு சர்ஃபேஸ் லெவலில் வரும், ஒரு சில பேருக்கு சர்ஃபேஸ் லெவலில் ஆல்ரெடி வந்திருக்கு. உங்களுக்கு கிளாரிட்டி இருக்குதுன்னா அதுலேருந்து மூவ் ஆகுறீங்க, ஷிஃப்ட் ஆகுறீங்க. சரியா? பப்ளிக்கான ஒப்பீனியனும் உங்களுக்கான, அதாவது பப்ளிக் உங்கள் மேலே ஒரு ஒப்பீனியன் வச்சுருந்தது, இல்லைன்னா உங்கள் ரிலேட்டிவாக இருக்கலாம், உங்கள் பார்ட்னராக இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யார் வேணாலும் இருக்கலாம். ரைட்? இது வந்து ஆன்லைன் சோஷியல் மீடியாலேயும் இருக்கலாம். அதுக்கான எனர்ஜிஸும் ரொம்ப சேஞ்ச் ஆக போகுது, டிராஸ்டிக்காக இருக்கும். இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வந்து சேஞ்ச் ஆகும். சரியா? தப்பு பண்ணவங்க வந்து சர்ஃபேஸ் லெவலில் வெளியே வருவாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸும் தெரியுது. ஷைன், லவ் பேர்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப். எஸ், டைகர். ஒரு சில பேர் இந்த மந்தில் வந்து டைகர் பார்க்கலாம். சரியா? டைகரை பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு வந்து வில் பவர் அதிகமாகிறது. உங்களோட நீங்கள் எந்த காடை பிலீவ் பண்ணுறீங்களோ, இது ஸ்பிரிட் அனிமல். ரைட்? இவங்க வந்து ஒரு சில பேர் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கீங்கன்னு வைக்கலாம். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறவங்கள நிறைய பேருக்கு பிடிக்காது கண்டிப்பாக. மேனிப்புலேட்டிவாக பேசுகிறவங்கள நிறைய பேருக்கு பிடிக்கும். பிகாஸ் அவங்க மேனிப்புலேட்டிவாக ஸ்வீட்டாக சுகர் கோட் பண்ணி பேசுவாங்க. நீங்கள் வந்து டைரெக்டாக பேசுகிறவங்களா இருக்கீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் அந்த மேனிப்புலேட்டிவாக பேசுகிறது இல்லை, எங்கே எதை பேசணுமோ அங்கே அதை பேசிட்டு ஃபுல் ஸ்டாப், அந்த மாதிரி ஒரு எனர்ஜி வருது. ரொம்ப நல்ல ஒரு வைப் இருக்குது. பிகாஸ் டைகரும் பாருங்கள் வெயிட் பண்ணி டைரெக்டாக கழுத்தை பிடிச்சி அட்டாக் பண்ணும் எந்த மிருகத்தினாலுமே. ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. நீங்கள் டைம் கொஞ்சம் பேஷன்ஸையும் உங்களுக்குள்ளே வரும்னு தோணுது. ஒரு சில பேர் உங்களை பார்த்து பயப்படுவாங்க, உங்களோட எனர்ஜிஸை பார்த்து இருக்கலாம், பயப்படுவாங்கன்னா அந்த மாதிரி ஒரு பயம் இல்லை. எஸ், உங்களை டாண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது, காசிப்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது, இது ஆஃபீஸ் ஃபீல்டில் கூட இருக்கலாம், இல்லைன்னா பர்சனல் லைஃப்பில் கூட இருக்கலாம். ஸோ அந்த ஒரு பார்வை இருக்குதுல உங்களை பார்த்து மாறப்போகுது. சரியா? டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறாங்க. ஒரு சில புது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்களாம், யூ மை அதர் ஆஃப் லவ் பேர்ட்ஸ். எஸ், ஒரு சில பேர் நீங்கள் ரொம்ப டைமாக லவ் பேர்ட்ஸ் வாங்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, எஸ் நீங்கள் வாங்குறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து ஒரு இன்னர் ஒர்க்கு பண்ண போகிறீங்க. இன்னர் ஒர்க் வந்து என்னது, பேசிக்லி உங்கள் கூட ப்ரையாரிட்டியும் வந்துருக்குது. ரைட்? உங்களுக்கான டைம், அதாவது இப்போ ஒர்க்கிங் விமன் இல்லைன்னா மென்னாக இருக்கீங்கன்னு வைங்களாம், உங்களுக்காண்டி நீங்கள் ஒரு ஸ்பேர் டைம் கூட நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிங்கன்னு வைங்களாம். பேசிக்லி வந்து ஒரு விமனாக இருந்தாங்கன்னு நான் அவங்களுக்கான ஒரு எனர்ஜி சொல்கிறேன். அவங்க ஆஃபீஸ்க்கு டெய்லியும் போவாங்க, வருவாங்க, அண்ட் என்ன நைட்டு டின்னர் சாப்பிட வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் இல்லைன்னா ஒர்க் இருந்தால் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் தூங்கிட்டு சேம் ரொட்டீனை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு க்ரூமிங் எனர்ஜி. ரைட்? சண்டே ஆச்சுன்னா எஸ், நேல் ஷேப் பண்ணுறதோ, நேல் பெயிண்ட் போடுறதோ, இல்லைன்னா ஒரு பேசிக் திங்ஸு பெடிக்யூர் மெனிக்யூர் பண்ணுறதோ, எந்த மாதிரி விஷயம் என்னாலும் இருக்கலாம். ஸோ அதே மாதிரி பேசிக்லி ஜென்ஸுக்குன்னு பார்த்தோன்னா ஷேவிங், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது இருக்கும். ரைட்? செல்ஃப் லவ் பண்ணுறது இன்னர் லெவலில் மட்டும் இல்லை, அவுட்டர் லெவல்லையும் நீங்கள் க்ளோ பண்ண போகிறீங்க. சரியா? சன்னோட எனர்ஜி அந்த மாதிரி ஒரு வைப்பு தெரியுது. எஸ், ப்ரையாரிட்டி அதுதான். அண்டு ஒரு சில பேர் நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு டைம் கொடுக்க மாட்டேங்கிங்கன்னா தயவு செய்து உங்கள் பார்ட்னருக்காக கூட இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு ப்ரைவேட்டான டைம் தேவைப்படுது. ஸோ அதுவும் இந்த மெசேஜ் மூலமாக இங்கே இண்டிகேட் பண்ணுது. சரியா? எஸ், ஏஞ்சல்ஸ் மெசேஜ். பாசிட்டிவாக இருக்கணும். சரியா? உங்களோட அவுட்கமும் பாசிட்டிவாக வரும். இந்த எனர்ஜிஸை நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது கொஷின் கேட்டிருந்தீங்கன்னா எஸ், நான் இங்கே வந்து என்னோட வீலும் வச்சுருக்கேன், ஹேண்ட்மேட் வீல். இதுலேயும் நம்ம பார்க்கலாம். ஏதாவது கொஷின்னு நீங்கள் செட் பண்ணி வைங்க. இதில் வந்து நான் வந்து உங்களுக்கான கொஷனுக்கான ஆன்சர் நான் இங்கே பார்க்கேன்.
ஓகே 100% எஸ் குட் கர்மா ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்பெசிஃபிக் மந்த்து கூட ஜான் அக்டோபர் மே ஜூலை உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு மந்த்தாக இருக்கும் நீங்கள் கேட்ட கொஷனுக்கானது சரியா. உங்களுக்கு குட் கர்மாவும் ஆக்டிவேட்டாக ஆக போகுது அந்த டைமில். எஸ் நான் இது பார்க்கறதுக்காண்டி இதை சுற்றி விட்டேன். ஸோ இதுதான் உங்களுக்கான பைல் 1 ரீடிங். பைல் 2க்கு போகலாம். ஹலோ பைல் 2. எஸ் பைல் 2 வந்து யாரெல்லாம் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ க்ரீன் கலர் எஸ் அவங்களுக்கான ரீடிங். அண்ட் எஸ் பார்க்கலாம் நம்ம இங்கே ரீடிங்க. ஏப்ரல் மந்த் பைல் 2. You dream need a practical plan. Okay. A new romantic cycle beginning. Don't let your past hold you back. South Node. Okay. Win-win-win outcome is for past. Libra. ஜஸ்டிஸ் உங்களுக்கான 2 டைம் உங்களுக்கு ஜஸ்டிஸ்க்கான எனர்ஜி வருது. இந்த மந்த்து ஃபுல்லாக எனக்கு என்ன தெரியுதுன்னா உங்கள் மைண்டில் நிறையா விஷயங்கள் ஓடிட்டே இருக்குது. இது ரொம்ப டைமாக இருக்கலாம், ரொம்ப டைமாக. ஸோ அது வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக கொண்டு வரணுமா, உங்களோட தாட் ப்ராசஸாக இருந்தாலுமே அதை ஒரு ப்ராக்டிக்கல் லெவலில் கொண்டு போகணுமா. நீங்கள் ஓவர் எமோஷ்னலி ட்ராமேட்டிக்காக இருக்கீங்கன்னா அதாவது ரொம்ப எமோஷ்னல் ஆகும்போது அது ஆப்போசிட் பர்சனுக்கு ஒரு ட்ராமேட்டிக் பர்சன் மாதிரி தான் தெரியும், ரைட். ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்லுது. ஸோ கொஞ்சம் ப்ராக்டிக்கல் மோடில் நீங்கள் உங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கணும், அதாவது உங்களோட மைண்டை ஆக்டிவேட் பண்ணிக்கணுங்கிற மாதிரி தெரியுது. பிகாஸ் இது வந்து ஒரு சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் உங்களுக்கான சைக்கிள் தான் இருக்கும், பெஸ்டானதாக இருக்கும். பிகாஸ் ஜஸ்டிஸோட எனர்ஜி வருது, ரைட். புதுசாக இருக்கும் இது. மேபி உங்களுக்கு பிகினிங்கில் வந்து பிடிக்காத மாதிரி தெரியலாம், பட் அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டுங்கிற மாதிரி ஒரு இது தெரியுது. இது வந்து மேபி ஒரு சில பேர் புதுசாக மேரேஜுங்கிற ஒரு இதில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் போகிறீங்கன்னா அதுவாக கூட இருக்கலாம். இது மேரேஜை பற்றி எனக்கு ஒரு சில பேருக்கு குறிக்குது. ஒரு சில பேர் ஒர்க் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது பார்த்துட்ருக்கீங்க, இல்லைன்னா ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ, இல்லைன்னா ஒரு டாக்குமெண்டேஷன்ஸ்க்கு ஏதாவது நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கீங்கன்னா எஸ் அதுக்கான ஒரு வைப்பு தான் எனக்கு இங்கே தெரியுது. ஸோ இட்ஸ் ரீசன் இது வந்து உங்கள் பாஸ்ட் லைஃப் ரிலேட்டடாக இருக்கும். பாஸ்ட் லைஃப்னால் உங்களோட போன ஜென்மங்களோட ஒரு கனெக்ஷன்ஸ் கூட இருக்கலாம், இல்லைன்னா உங்களோட பாஸ்ட் டைமில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்திருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணணும், ஹோல்ட் பண்ணக்கூடாதான், சரியா. அந்த மாதிரி இது உங்களை யாராவது வந்து ஸோ இட்ஸ் ரீசன் ஏதாவது வேர்ட்ஸ் மூலமாக உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே, நான் என்ன கொஞ்சம் கார்ட்ஸ் எடுக்கணும்னு பார்க்குறேன். வேர்ட்ஸ் மூலமாக எஸ் லோனினஸ்க்கான கார்டு. இது மேபி உங்களோட ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ்க்கான எஸ் மேபி உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட ஃபேமிலியில் பார்த்தோன்னா. சரி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. உங்களை யாரும் ஒருத்தவங்க டாமினேட் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி ஒரு வைபும் வருது. த எம்ப்ரரோட எனர்ஜி எஸ் அந்த பர்சன் மேபி உங்களுக்கு ஃபயர் சைனாக இருக்கலாம், சரியா. அந்த பர்சன் வந்து மேபி உங்களை ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்களா இருக்கும். ஃபயருக்கான எனர்ஜிஸ் எனக்கு இங்கே தெரியுது. ஃபயர் எலிமெண்ட், அதாவது ஏரிஸ் லியோவாக இருக்கலாம், இல்லைன்னா எஸ் மேபி எனக்கு இங்கே தோணுது உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இன்ஸ் ரீசன் எனக்கு இந்த மந்த் தெரியுது.
இவங்க வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வேய லைஃப்ல காட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஒரு சில பேருக்கான எனர்ஜிஸ் ஹெல்த்ல கொஞ்சம் நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அந்த மாதிரி ஒரு வைப் தெரியுது. கொஞ்சம் இந்த மந்த் இருக்குல்ல, நீங்க கொஞ்சம் பேஷனேட்டா இருக்கணுமா, உங்க பேஷன ஃபாலோ பண்ணணுமா? சரியா? நீங்க மேபி உங்களுக்கு சிங்கிங், டான்சிங் இல்லன்னா அ எனக்கு அந்த மாதிரி ஒரு வைப் தெரியுது. ரைட்? ஒரு நீங்க இல்லாட்டாலும் நான் வாழ முடியும். என்னால ஹேப்பியா இருக்க முடியும். இது எந்த ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணியும் நம்ம சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்லன்னா ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், இல்லன்னா உங்களோட பார்ட்னரா இருக்கலாம். ஸோ இட்ஸ் அ ரீசன். ஏன்னா இது வந்து இந்த லோன்லினஸ்க்கான கார்டு, ரைட்? ஸோ உங்கள யாரோ ஒருத்தவங்க வந்து அப்யூஸ் பண்ணியிருக்கலாம். எஸ், நான் இந்த வேர்ட் யூஸ் பண்றேன். எஸ், உங்கள ஸோ இட்ஸ் அ ரீசன்ல நீங்க ஏமாந்துருக்கலாம். அவங்களுக்கான கர்மா அவங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா. பட் உங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, எஸ், இங்க வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குது. சரியா? கர்மா வந்து அதோட டைம்க்கு அக்கார்டிங் அதோட வேலை காமிக்கும். ஸோ அதுல நம்ம போக வேண்டாம். பட் உங்களோட குட் கர்மா இங்க எனக்கு தெரியுது. சரியா? அ உங்கள கிளென்ஸ் பண்ற டைம் இந்த டைம்ல. நீங்க நெறைய விஷயங்கள ரிலீஸ் பண்ணுவீங்க. மேபி இது வந்து ஒரு கார்மிக் பேட்டர்னா இருந்திருக்கலாம். அந்த பேட்டர்ன்ல இருந்து ரிலீஸ் ஆகி வரப்போறீங்க. அதனால தான் உங்களுக்கு இதுவும் வந்திருக்குது. உங்க பாஸ்ட்ல என்னதெல்லாம் இருந்துச்சோ அத லெட் கோ பண்ண பாருங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், நான் எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எடுக்கேன். பிந்தாஸா இருங்க பிந்தாஸா இருங்க. எனக்கு இங்க அதுதான் தோணுது. எனக்கு இங்க வருது மெசேஜ். மேபி மிடில் உங்களுக்கு ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் 10 டேஸ் இருக்குதுல்ல, 20th இருந்து ஏதாவது கொஞ்சம் ஹெல்த்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி தெரியுது. பிகினிங்ல வந்து உங்களுக்கு தனிமையாக தெரிஞ்சிச்சு, அப்படி ஏதாவது உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு கொஞ்சம் தனியாக இருக்க வேண்டிய டைமாக இருக்கலாம். ஸோ இட்ஸ் ஒரு ரீசன். பிகாஸ் இது வந்து உங்களோட சோல் கனெக்ஷன்ஸை பற்றி பேசுது. உங்ககிட்ட நீங்கள் கனெக்டடாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். ஒரு சிலவரோட எனர்ஜி ஒத்து வராது, ரைட்? ஸோ அவங்க வந்து உங்களை விட்டு டிஸ்டன்ஸில் போகிற மாதிரியும் உங்களுக்கு ஃபீல் ஆகலாம், இல்லைன்னா நடக்கலாம். அந்த மாதிரி அது மாதிரி நடந்தால் தான் உங்களுக்கு இந்த உங்களோட பேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் இங்கே தெரியுது. இது டிட்டாச்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பர்மனெண்ட் செப்பரேஷன் மாதிரி தெரியல. எஸ், வரும். கம் டு த ஏஜ். எஸ், ஃபைனலி உங்களுக்கு நான் சொன்னேன் உங்களோட இதை நீங்கள் இது பண்ணுவீங்க. 36க்கான எனர்ஜி 2946. எஸ், உங்களுக்கு ஹீலிங் பண்ண வேண்டியதாக இருக்கும். இன்னில் எக்ஸில் அந்த மாதிரி ஏதாவது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். யோகா பண்ணலாம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு. சரியா? நான் சொன்னேன் நீங்கள் மேபி ஒரு தனி இதில் இருக்கலாம், தனிமையில். ஸோ அந்த ஒரு எனர்ஜிஸும் இந்த மந்த்து கொஞ்சம் தெரியுது. அண்ட் எனக்கு தெரியுது வந்து உங்களுக்கே உங்களோட இதை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும். அதாவது ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் எந்த மாதிரி ஒரு உங்களோட பாடியில் இருக்கலாம், ஸ்கின்ல இருக்கலாம். இதனால் நீங்கள் இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கும்போது ஆக்டிவிட்டீஸ், ஸோ இது வந்து உங்களுக்கு உங்களோட ஹார்ட் சக்கரா கூட ஹீல் ஆகிறதுக்கு சான்சஸ் இதில் ஹையாக தெரியுது. சரியா? அண்டு செல்ஃப் லவ் வந்து உங்களுக்குள்ள அதிகரிக்க போது. நீங்கள் ஒரு இண்டிபெண்ட் எனர்ஜியில் வரும்போது, இந்த பேஷனேட் எனர்ஜியில் வரும்போது, உங்கள் பேஷனை ஃபாலோ பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு வைப்பு தெரியுது.
எஸ், ஒரு சில பேருக்கு ஸோ அண்ட் ஸோ ரீசன் கரியரில் வந்து ஒரு சேஞ்ச் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இது வந்து உங்களுக்கு பாசிட்டிவான சேஞ்சாக இருக்கும். சரியா? ப்ரொமோஷன்ஸ் இருக்கலாம், மேபி சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா சேலரி இன்க்ரிமெண்ட் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க, அது வந்து உங்களுக்கு கிடைக்காம இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு இதில் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் எனக்கு இங்கே தெரியுது. ஜஸ்டிஸ்க்கான எனர்ஜி, ஃபேருக்கான எனர்ஜி, உங்களுக்கானது மட்டும்தான். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் இங்கே எனக்கு விசிபிள் ஆகுது. தேங்க்யூ ஏஞ்சல்ஸ் மெசேஜஸ். இல்லை, நான் எடுக்கலை. ஸோ இன்ஸ் ரீசன் எஸ்க்கான கார்டு வருது. லெட் கோ பண்ணுறதுக்கு, ஃபர்கிவ் பண்ணுறதுக்கு. ஒரு சில நேரத்தில் வந்து நம்ம வந்து ஃபர்கிவ் பண்ணுறது நமக்காண்டி தான் இருக்கும், மற்றவங்களுக்காண்டி இல்லை. மற்றவங்க மேபி உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கலாம், கஷ்டப்படுத்தியிருக்கலாம், மிஸ்யூஸ் பண்ணியிருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுலேருந்து எஸ், உங்களுக்கு வந்து ஒரு மறந்து போகிறது, மூவ் ஃபார்வர்ட், அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. நீங்கள் அப்போ தான் ரெடியாக இருக்கீங்க இந்த எஸ்ஸுக்கான எனர்ஜிஸ். இதில் பார்த்தீங்கன்னா கோல்டன் லைட் தெரியுது, வேறு சில்வர் தெரியுது, ரைட்? ஏதோ ஒரு மேஜிக் க்ரியேட் ஆகும் இதனால். நீங்கள் மிராக்கிள்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு சில பேருக்கான எனர்ஜிஸ் ஏஞ்சல்ஸ் அதுதான் இங்கே சொல்கிறாங்க. தேங்க்யூ ஸ்பிரிட். என்னோட ஹேண்ட் ரைட்டர், 2 ஆஃப் கப்ஸ், broken heart. எஸ், நான் இதை பற்றி ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது டிட்டாச்மெண்ட்டு தான், டெம்பரரியாக இருக்கும். ஓகேவா? இதுலேருந்து நீங்கள் ஹீல் பண்ணிட்டு வாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஒரு சில பேருக்கு ஒரு புது பர்சன் கிடைக்கலாம். ஸோ இன்ஸோ ரீசன் எனக்கு இங்கே தெரியுது. நீங்கள் broken heart பர்சனாக இருக்கீங்க, கன்ஃபியூஷனில் இருந்தீங்க, இல்யூஷனில் இருந்தீங்கன்னா எஸ், ஏதாவது சொன்னீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஃபார்வர்ட் ஆகிறதுக்கு பேபி ஸ்டெப் எடுங்க. லக்கு உங்கள் சைடில் தான் இருக்குது. சரியா? ட்வின் ஃப்ளேம், மகாலக்ஷ்மி. ஓகே, வீனஸோட எனர்ஜி, எல்லோ சக்ரா. எஸ், நான் சொன்ன மாதிரி உங்களோட ஹெல்த்தில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இன்ஸ் ரீசன் நீங்கள் வந்து எல்லோ கலர் கூட நீங்கள் இந்த டைமு கொஞ்சம் கனெக்ட் ஆகலாம். இல்லைன்னா ரெட் கலர் வந்து உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தெரியுது. இல்லைன்னா க்ரீன் கலர் உங்களோட ஹார்ட் சக்கராக்கான எனர்ஜிஸ். எஸ், ஸோ இன்ஸ் ரீசன் உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு ட்வின் ஃப்ளேம் வந்து என்ட்ரி ஆகலாம். இது வந்து ட்வின் ஃப்ளேம் தான், நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு தேவையில்லை. இது ஆன்லைன் மூலமாக கூட இருக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு ஸோ இன்ஸ் ரீசன் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ், அவங்க மூலியமாக நீங்கள் நிறைய கற்றுக்க போகிறீங்க லைஃப்பில். எஸ், எனக்கு அது தெரியுது. அவங்களோட அனுபவங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். அவங்க ரொம்ப கஷ்டத்துலேயும் அவங்கள வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வரும். ஸோ அதுலேருந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச், அது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து உங்களுக்கும் ஏதாவது ஒரு ஆன்சர் கிடைக்கும். சரியா? நம்மளும் இப்படி வாழணும். எஸ், ஸோ இன்ஸோ ரீசன் மகாலட்சுமியோட பிளஸ்ஸிங்ஸ் ஒரு சில பேருக்கு டெஃபினெட்லி இருக்குது. மணிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னா பிகாஸ் ஆஃப் வீனஸோட எனர்ஜி. இது ஹெட் அண்ட்கான எனர்ஜி. எனக்கு இங்கே தெரிகிறது என்னென்னா உங்களோட ரிலேஷன்ஷிப், கரியர் பேஸில் எந்த இதில் நீங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் அதாவது கிடைக்கிறதுக்கான இது இருக்குது, சான்சஸ் ஹைலி இருக்குது, லக்கு இருக்குது டெஃபினட்டாக. இது லக் மூலமாக நடக்கும். எல்லாத்தையும் நீங்கள் பாஸ்டில் போகாமல் ஃபார்வர்டில் போங்க. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. பிகாஸ் பாஸ்டில் இருக்கும்போது நம்ம எப்போ வந்து ரிஃப்ரெஷ் ஆகுறோமோ அந்த டைமில் தான் நமக்கு சாலிடான நிறைய மிராக்கிள்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். எஸ், நீங்கள் ஏதாவது ஒரு கொஷனை கேளுங்க, அதுக்கான ஆன்சர் நான் இந்த வீல் மூலமாக பார்க்க, என்னோட ஹேண்ட்மேட் வீல். சரியா? அதுக்கான டைமிங்கும் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா நான் சொல்கிறேன். தேங்க்யூ. ஓகே,
ஸ்லோ ப்ராசஸ் ஆகும். சோல் பிரிண்ட்டுக்காண்டி உங்கள ரெடி பண்றாங்க. நான் உங்கள ஆல்ரெடி சொன்னேன். இங்க வந்து உங்க சோல் கூட கனெக்ட் ஆகணுங்கிற மாதிரி. ரைட்? உங்களோட சோல் பிரிண்ட்ட ரெடி பண்றாங்களோ, உங்களோட டெஸ்டினி பேஸ பத்தின ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த டைம்ல நடக்கும். ஒரு சிலது இல்யூஷனா கூட இருக்கலாம். சரியா தெரியுறது உண்மையா இருக்காது. உண்மை வந்து மேபி அது வந்து தெரியும் உங்களுக்கு அது உண்மைன்னு. ஆனா வந்து அது உண்மையா இருக்காது. மேபி இது வந்து ஒரு ராகு, கேது அவங்களோட ஒரு எஃபெக்ட் கூட இருக்கலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் போயிட்டுருக்குது. நோங்கிறது வந்து இது டெம்பரரியானது. சரியா? எஸ். இப்போ வந்து பால் 3க்கு போகலாம். ஹலோ பால் 3. எஸ், உங்களுக்கான ரீடிங்கை நம்ம பார்க்கலாம். இந்த ஏப்ரல் மந்த் எப்படி இருக்குதுன்னு. தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ. A personal issues resolution. ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு எனக்கு இங்கே என்ன தெரியுதுன்னா, ஹீலிங்கான ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. உங்களுக்கு புது சைக்கிள் ரீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வெயிட்டிங் பீரியடில் இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி இந்த மந்த்து ஃபுல்லாக உங்களுக்கு என்ன இருக்கும், அதாவது கிளென்சிங் இருக்கலாம். உங்களுக்கு டிட்டாச் ஆனவங்க பர்மனெண்ட்லி உங்களை விட்டு போகலாம், இல்லைன்னா உங்ககிட்ட திரும்ப ஜாயின் ஆகலாம். எனக்கு இங்கே என்ன தெரியுதுன்னா, உங்களோட ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் இந்த இந்த ஏப்ரல் மந்த் பீரியடில் மிட் அதாவது ஒரு 10 நாளுக்கு அப்புறம். ஸோ இந்த 11th டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். சர்ஃபேஸ் லெவலில் வர பார்க்கும். அந்த மாதிரி ஒரு வைப் எனக்கு இங்கே தெரியுது, இந்த எனர்ஜிஸ். அதுக்கு முன்னக்கூட்டி மேபி உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்குது, டிலே ஆகிட்டு இருக்குது, டினைலில் போய்ட்டு இருக்குதுன்னா, இது வந்து ஒரு ப்ராசஸ்க்கான டைமிங். பிகாஸ் உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது இந்த டைமிங்கில். சரியா? உங்களோட மென்டலியாக இருக்கலாம், நீங்கள் கண்டினியூஸாக உங்கள் மைண்டை ரொம்ப ஆக்டிவாக வச்சுருக்கீங்க. ஸோ ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி இங்கே தெரியுது. அண்ட் எஸ், உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன் வந்து இந்த 11th டேஸ்லேருந்து உங்களுக்கு சர்ஃபேஸ் லெவலில் தெரிய ஆரம்பிக்கலாம். ஸோ ரீசன் எனக்கு இங்கே தெரிகிறது என்னென்னா, கேன்சர், ஸ்கார்பியோ, பைசஸ், உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு சைன் வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். சரியா? உங்களோட கரியரில் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு சில பேர் ஒர்க் பிளேஸில் இருக்கீங்கன்னா ஃபோக்கஸ் தேவை. சரியா? ஆக்ஷன்ஸ்க்கான எனர்ஜிஸ், பிகாஸ் உங்களோட டெஸ்டினி ரொம்ப பெருசு. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுதுங்க. நீங்கள் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கான ஜஸ்டிஸ் வந்து உங்களுக்கு இங்கே வந்து பேக்ரவுண்டில் நடந்துட்டு தான் இருக்குது. மேபி எனக்கு இங்கே தெரிகிறது என்னென்னா, ஏதாவது சாட்டன், அதாவது சனி பகவான் அவங்களோட எனர்ஜிஸ் இன்வால்வாக இருக்குது உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு இது எனர்ஜிஸ் தெரியுது இங்கே. ஸோ ரீசன் ராகு, கேது அவங்களோட பிளானெட் வந்து பொசிஷன் எப்படி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி, ஒரு இது வந்து என்வாயர்மெண்ட் க்ரியேட் ஆகும் பிளானெட்டை வச்சு. எஸ், நான் பிளானெட்டையும் கொஞ்சம் இங்கே வந்து கம்பேர் பண்ண முடியுது, என்னால் பார்க்க முடியுது. ஸோ 3 எனர்ஜிஸும் இருக்கும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், கிளாரிட்டி இல்லாத மாதிரி இருக்கும். ஃபைனலி கிளாரிட்டி கிடைக்கும். சரியா? பிகாஸ் ஜஸ்டிஸ் வந்துட்டனாலே உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்ச மாதிரி தான் நீங்கள் நினச்சிக்கோங்க. தேங்க்யூ. சனிதேவ் எதனால் என்ட்ரி ஆகுறாங்க? சனிதேவ் இதனால தான் அவங்க என்ட்ரி ஆகுவாங்க. உங்களோட இன்னர் இன்ஜினியரிங் நிறையா பண்ணுவாங்க. உங்களுக்கு வெளி உலகத்தை காட்டுவாங்க, உண்மை எதுன்னு காட்டுவாங்க. ஸோ அதனால தான் நான் சொன்னேன். தேங்க்யூ. ஏதோ ஒரு டிஃபீட் இருக்குது, ட்ராமாஸ் இருக்குது, ஹீலிங் இருக்குது. எஸ், அகெயின் ஸ்லோ ப்ராசஸ் ஆகும். பட் சக்ஸஸ் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தான். மேபி ஒரு சில பர்சன் வந்து உங்களை மீட் பண்ண வரலாம். இது வந்து மேபி மிட்டுக்கு அப்புறம் இருக்கலாம்,
மிட் மந்த்ல. ஓகே. ஏதோ ஒரு பர்சன் மூலியமா உங்களுக்கு வந்து ஹெல்ப் கிடைக்கும். சரியா? உங்க ரிலேஷன்ஷிப்க்கான எனர்ஜிஸ் தெரியுது. இது ஃபாஸ்ட்டா நடக்கும். நான் சொன்னேன் உங்களுக்கு சனி பகவான் அவங்களோட இன்வால்வ்மெண்ட் இருக்குது. பட் இது வந்து குரு அவங்களோட எனர்ஜிஸ்ன்னு சொல்லுவாங்க. ம். இது வந்து உங்களுக்கு வந்து மேபி ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிய ஆரம்பிக்கலாம். இல்லன்னா உங்க பார்ட்னர் வந்து உங்ககிட்ட ஓப்பன் அப் ஆகலாம். எனக்கு இந்த எனர்ஜி வந்து உங்களுக்கான எனர்ஜி மாதிரி தெரியல. ஹானஸ்ட்டா சொன்னா இது வந்து உங்க பார்ட்னருக்கான எனர்ஜிஸ் இருக்கலாம். சரியா? அவங்க வந்து ரொம்ப கன்ஃப்யூஷன்ல இருக்காங்க. இல்லன்னா இல்யூஷன்ல இருக்காங்க. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஷிஃப்ட் ஆகும். ஸோ இட்ஸ் அ ரீசன் உங்களுக்கு 5 நம்பர் சிக்னிஃபிகண்ட்டா இருக்கலாம். 5 இல்லன்னா 14 அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. பாருங்க. எஸ், நம்ம எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ் எடுப்போம். தேங்க் யூ. ஓகே. இது பைல் 2லயே வந்துச்சு. சேம் மெசேஜ் வந்திருக்குது. பைல் 2வையும் நீங்க இது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். இது வந்து உங்களோட ஹார்ட் சக்கராவை ஹீல் பண்ண போகுது. சரியா? எனக்கு இங்க அந்த எனர்ஜிஸ் தான் தெரியுது. பிகாஸ் த டெம்பரன்ஸோட எனர்ஜி வருது. ரைட்? ஒரு பாசிட்டிவான எனர்ஜி, டிவைனோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும். இல்லைன்னா சப்போர்ட் இருக்கும் ஒரு சில பேருக்கு. எனக்கு இங்கே தெரியுது. ஏஞ்சல்ஸ் இருக்கலாம். ஏஞ்சல்ஸோட வைபும் வருது. ஏஞ்சல்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. இது ஒரு ஸ்டேபிளான பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்கிறது. லாயலிட்டியை பற்றி தெரிய வரும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது இந்த மந்த்து. ஏதாவது ஒரு பர்சனை பற்றி இருக்கலாம். இது உங்கள் பார்ட்னராக இருக்கலாம். இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். ஃபேமிலிஸாக இருக்கலாம். ஸோ இந்த ரீசன் அந்த பர்சன் எவ்வளோ லாயலுங்கிற ஒரு எனர்ஜிஸ் இங்கே தெரியப்படுத்துவாங்க. சரியா? பேசிக்கலி உங்களுக்கான பர்சன் உங்களுக்காண்டி தான். உங்களுக்கான விஷயம் உங்களுக்காண்டி தான். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் இங்கே எனக்கு இங்கே தெரியுது. ஜாப் ரிலேட்டடா எஸ், ஏதாவது மணி லாஸஸ் இருந்துச்சுன்னா ஸ்லோலி வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அதாவது ஸ்டேபிளான சக்ஸஸ். ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸுங்கிற மாதிரி இருக்குது. எஸ், இதில் வந்து எங்கேயுமே ஆக்ஷன்ஸ் வந்து ஸ்லோ மோஷன்லேயும் தெரியுது. ரொம்ப ஹைடனாகவும் இருக்குது. ரைட்? ஸோ உங்களோட ஆக்ஷன்ஸும் அதே மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் என்னதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்களோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டாம். ஓகேவா? இது உங்கள் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இருக்கலாம். இல்லைன்னா உங்களோட கரியர் ரிலேட்டடாக இருக்கலாம். கொஞ்சம் ஹைட் பண்ணி வைக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். பிகாஸ் ஒரு சில பேர் நீங்கள் சொல்கிறத வந்து உங்களை டக்குன்னு டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரியும் சொல்லலாம். இல்லைன்னா 1க்கு 2 3 அதிகமாக எக்ஸ்ட்ராவாக ஆப்வியஸ்லி ஒரு பர்சனோட ஒரு ஆளோட பர்சனாலிட்டிஸே அப்படி தான் இருக்கும். ரைட்? நம்ம கேட்குறது ஏதாவது இருக்கும், அதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃபிட்டிங் பண்ணி கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி சொல்கிற மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வேண்டாம். எஸ், உங்களுக்கு அப்படி நீங்கள் தோணுது, ஏதாவது உங்களோட பெஸ்டி கிட்ட அந்த மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்க, இல்லை ஃபேமிலி ரொம்ப பெஸ்டியாக இருக்காங்க உங்கள் ஃபேமிலியில், அவங்களுக்கு வேணால் பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே வந்து பார்க்க முடியுது வந்து இது வந்து கொஞ்சம் லேட்டாக கிடைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதை வந்து ஹைட் பண்ணி வைக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். சொல்லுவாங்கள்ல, டாக் லெஸ் ஆக்ஷன்ஸ் மோர்ங்கிற மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்கே தெரியுது. அதாவது பேசுறது சொல்றதெல்லாம் கம்மி பண்ணிட்டு நம்மளோட ஆக்ஷன்ல வந்து அது எல்லாமே காட்டணும். நம்ம பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக விசிபிள் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் இங்கே தெரியுது. எஸ், நம்ம கொஞ்சம் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலி சொல்லணும்னு ஆசைப்படுறாங்களா? தேங்க்யூ. ஸோ இந்த ரீசன் நீங்கள் ரொம்ப ஹாப்பி ஆக போகிறீங்க. இந்த இது எனக்கு இங்கே என்ன தெரியுதுன்னா, மேபி 9th டேக்கு அப்புறம்
மேபி பிகினிங்கில் கொஞ்சம் இதாக போன மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு நான் ஏதோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அந்த மாதிரி எனக்கு இங்கே தெரியுது. சரியா? இன்னைக்கு இந்த இந்த ஏப்ரல் மந்த் கொஞ்சம் வைபில் இருப்பீங்க நீங்கள். மெடிடேஷன், யோகா அந்த மாதிரி பண்ணீங்கன்னா, பிகாஸ் 5/5க்கான ஒரு இது வந்திருக்குது. 29. ஸோ இட்ஸ் ரீசன் எனக்கு இங்கே தெரியுது. 11th டே சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம், 5th டே உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ். இல்லைன்னா நம்பர் 3, 6ல் கூட இருக்கலாம். 3rd டே இல்லைன்னா 6th டேஸ். ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது. நீங்கள் ஏதாவது ஜாபுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிடுங்கன்னா எஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி டேட் நான் சொன்னதில் ஏதாவது சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஒரு சில விஷயத்தை நீங்களே ரிலீஸ் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு அது விசிபிளாக ஆக ஆரம்பிக்கும். தேங்க்யூ. என்னோட ஹேண்ட் ரிட்டன் மெசேஜஸ் நீங்கள் Wolf Magic, Lion, மெசேஜ் ஏதாவது வரலாம். லைட் ஒர்க்கர், ஓகே. ஸ்மைல், மைண்ட், ஸ்பிரிட், பாடி. ஓகே, நீங்கள் இன்னர் ஒர்க் பண்ணி நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. ஒரு சிலவரோட மெசேஜ் உங்களுக்கு கிடைக்க போகுது. சரியா? மேபி எனக்கு இங்கே தெரிகிறது என்னென்னா, நீங்கள் வந்து லயன் இல்லைன்னா உல்ஃப் மேஜிக் பண்ணலாம். இல்லைன்னா லயனை நீங்கள் பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா உல்ஃபை வந்து நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் பார்க்கறதுக்கு சான்சஸ் தெரியுது. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ், அதோட எனர்ஜி கூட நீங்கள் கனெக்ட் ஆகலாம். அவங்கக்கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்கலாம். இது வந்து உங்களோட உல்ஃப், அதாவது உங்களோட ஸ்பிரிட் அனிமலாக கூட இருக்கலாம். சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. நீங்கள் ஒரு லைட் ஒர்க்கரா. ஸோ அதை நான் சொன்னேன், நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க போகிறீங்க. இந்த டைம் உங்களோட வைபு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக, சாலிடாக இருக்கும். ஸோ உங்களோட மைண்டு, பாடி, ஸ்பிரிட்டை வந்து பேலன்ஸில் வைக்கணும். இது மூலியமாக நிறையவங்கள நீங்கள் வந்து சந்தோஷப்படுத்த போகிறீங்க, ஹீல் பண்ண போகிறீங்க. மேபி எனக்கு இங்கே தோணுது, ஒரு ஹீலரும் நீங்கள் இங்கே இருக்கீங்க. ஒரு ஹீலருக்கான ஒர்க்கையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் இங்கே தெரியுது. எஸ், நீங்கள் வந்து ஏதாவது கொஷின் கேளுங்க. உங்களுக்கான ஆன்சரை நான் இங்கே பார்க்குறேன். எஸ் ஆர் நோங்கிற மாதிரி கேட்கேன். அண்டு ஏதாவது மந்த் சிக்னிஃபிகண்ட்டாக இருந்துச்சுன்னா இது பண்ணிக்கலாம். எஸ், எக்ஸப்ட் பிக் சேஞ்சஸ் எப்போ? ஜூன், ஆகஸ்ட், ஏப்ரல் மந்த்து உங்களுக்கு இருக்குது. டிவைன் டைமிங் இருக்குது. நான் சொன்னேன் டிவைன் டைமிங் ஏதாவது உங்களுக்கு இருக்கலாம். டிவைனோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்கலாம்னு நான் சொன்னேன், ரைட்? ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்திருக்குது. எஸ், இதுதான் உங்களுக்கான ரீடிங். பைல் 3. பைல் 4க்கு போடலாமா? ஹலோ பைல் 4. எஸ், ஃபைனலி லாஸ்ட் ஒரு இதுக்கு வந்துட்டோம் பைலுக்கு. எஸ், உங்களுக்கான எனர்ஜிஸ் பார்க்கலாம். ஏப்ரல் மந்த் எப்படி இருக்குது? நான் ரெடி இல்லை. தேங்க்யூ. உங்களை பயத்தை வந்து வெளியே எடுக்கணும். மெடிடேட் அண்ட் கண்டெம்ப்ளேட். பர்சனல் இஷ்யூஸ் ரீச்சர்ஸ் ரெசல்யூஷன். ஒர்க் த்ரூ யோர் ஃபியர். எஸ், இது வந்து இந்த மந்த் வந்து உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் பயப்படக்கூடாதான். எதுனாலுமே பாசிட்டிவாக யோசிக்கணுமா? சரியா? நீங்கள் யோசிக்கிறதா மேபி வந்து ஆப்போசிட்டில் பர்சன் யோசிக்கிற மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் எடுக்கிற ஆக்ஷன்ஸ் மூலியமாக உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கலாம். அதாவது நீங்கள் யோசிக்கிறத தான் நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் இங்கே தெரியுது. ஒரு சில பேருக்கு மணிக்கான ஃப்ளோவும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ இட்ஸ் ரீசன். பர்சனல் இஷ்யூஸ் ரீச்சர்ஸ் ரெசல்யூஷன்னா எஸ், வாட்டர் சைன் யாராவது இருக்கலாம். பிகாஸ் ஸ்கார்பியோ, பைசஸ் அண்ட் கேன்சருக்கான எனர்ஜி வருது, ரைட்? ஸோ இந்த மாதிரி ஏதாவது பர்சன் கூட நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ், அதுக்கான ரெசல்யூஷன் உங்களுக்கு இந்த மந்தில் கிடச்சிரும் கண்டிப்பாக. ஒரு கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. சரியா? இது எந்த மாதிரி கம்யூனிகேஷன்ஸ் வேணாலும் இருக்கலாம். எஸ், நான் ஹேண்ட் ரிட்டன் மெசேஜஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இந்த ரீசன் எனக்கு இங்கே தெரிகிறது என்னென்னா, எமோஷ்னலி நீங்கள்
ஹீல் ஆக போறீங்க. ஒரு சிலவர் வந்து டிஸ்டன்ஸில் இருக்கீங்கன்னா கனெக்ட் ஆகுவீங்க. ரிங், பார்ட்டி, ரீயூனியன், ஐ லவ் யூன்னு சொல்ல போகிறாங்க. எஸ், நான் சொன்னேன் கனெக்ட் ஆக போகிறீங்கன்னு. நான் அதனால தான் இந்த கார்டு இல்லைன்னா லாஸ்ட்டில் தான் எடுப்பேன். எனக்கு பார்க்கணுன்னு தோணுச்சு. ரூட் சக்கரா ஹீல் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த மந்த்து. அரோமா தெரப்பி ஏதாவது எடுக்கலாம். ஸ்னேக், reconciliation, reunion, reconciliation, you my other half, priority, கிங் குயின்கான எனர்ஜி. ஃபாரின் விசிட் ஒரு சில பேருக்கு இருக்குது. டைகரை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு சில பேருக்கு இருக்குது. அதாவது இங்கே எனக்கு என்னது தெரியுதுன்னா, உங்களோட ரூட் சக்கராவை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீல் பண்ணணும். அதுலேருந்து உங்களுக்கு நிறையா விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும். சரியா, நம்ம பேஸ்மெண்ட்டே நம்மளோட ரூட் சக்கரா தான். அதிலிருந்து தான் உங்களோட ஹீலிங் ஸ்டார்ட் பண்ணும். இது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, கரியர் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் ஹீல் ஆகும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஒரு சில பேருக்கு வந்து உங்கள் பார்ட்னரை பார்த்து மீட் பண்ணுற ஒரு யோகம் கிடைக்கும். ஒரு ரீயூனியனும் இருக்குது. சரி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் பார்க்கிங்கன்னா யூனியனில் வரலாம். ஒரு சில பேர் லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்களான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, எஸ், அவங்க வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதுக்கு சான்சஸ் இருக்குது. பார்ட்டி ஏதாவது அட்டென்ட் பண்ணுவீங்க. ஏதாவது மேரேஜ் செரிமனி அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். இல்லைன்னா உங்கள் பர்சன் வந்து உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்க போகிறாங்களா, ரிங், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. டெஃபினெட்லி ஏதோ ஒரு செலிப்ரேஷன் உங்களுக்குள்ளே இருக்கும். உங்களுக்கு வந்து ரியலைசேஷன் வரப்போது லவ்ங்கிறது ஜஸ்ட்டு அட்ராக்ஷனோ இல்லைன்னா ஃபிசிக்கல் கான்டாக்ட்ஸோ இல்லை, ஒரு அதர் ஹாஃப் வைப்ரேஷன் வைப், அதாவது சொல்லுவாங்கள்ல அன்கண்டிஷனல் லவ், அந்த ஒரு எனர்ஜி மூட் எனக்கு இங்கே தெரியுது. அதான் கிங் அண்ட் குயின்கான எனர்ஜி. எஸ், ஒரு சில பேருக்கு ஃபாரின் ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு கான்டாக்ட் வரலாம். இல்லைன்னா நீங்கள் அங்கே விசிட் பண்ணணும், இல்லைன்னா வெளியே சுற்றி பார்க்க போகணுன்னு ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அது மூலியமாகவும் நீங்கள் பண்ணலாம், சான்சஸ் இருக்குது. 2 வகையான எனர்ஜிஸ் தெரியுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கலாம். பிகாஸ் இது எல்லாருக்குமே ஒரே மாதிரி எனக்கு இங்கே தெரியல. ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா ப்ரையாரிட்டி கொடுக்கணுமா, உங்கள் ரிலேஷன்ஷிப்காண்டியாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுக்காண்டியாக இருக்கட்டும். ஸ்னேக்கோட எனர்ஜி ஒரு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதுன்னு வைங்களா, நீங்கள் அதை பிடிச்சி வச்சுட்டே இருக்கீங்க, இல்லைன்னா உங்கள் பார்ட்னர் பிடிச்சி வச்சுட்டே இருக்காங்க, அதை ரிலீஸ் பண்ணணுமா. சரியா, இன்செக்யூராக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். மோஸ்ட்லி சொல்ல போனேன்னா இது வந்து உங்களோட பார்ட்னர் ஸ்கார்பியோ இல்லை கேன்சரின் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்க நிறையா விஷயங்களை பிடிச்சி வச்சுக்கிடுவாங்க. ஸ்பைசஸும் கொஞ்சம் கிட்டத்தட்ட இருக்கும், பட் அவங்களுக்கு லைட்டாக. பட் இந்த 2 சைனுக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸ்ட்ராங்காக ஈகோஸ்டிக்காக இருப்பாங்க. ஸோ வந்து கொஞ்சம் உங்களுக்குள்ள சாஃப்ட் ஸ்கில் ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரியா, அதை ரிலீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பாஸ்ட்டை பற்றி நிறையா பேச வேண்டாம். ப்ரெசண்ட் மூமெண்ட் அண்ட் ஃப்யூச்சரை பற்றி நிறையா டிஸ்கஷன் பண்ணால் பெட்டராக இருக்கும். சரியா, பிகாஸ் இதில் வந்து இந்த சைனில் வந்து 2 வகை இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். ஸோ இந்த ரீசன் உங்கள் பார்ட்னர் இந்த சைனில் இருந்து இருந்தாங்கன்னா அதனால தான் சொல்கிறேன். ஸோ பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் ப்ரெசண்ட் ஃப்யூச்சரை பற்றி மட்டும் யோசிக்கலாம். பாஸ்ட்டு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிடுங்க. நீ இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாங்கிற ஒரு டிஸ்கஷன் இந்த மந்த்து தேவையில்லை. எஸ், அவங்க வந்து அப்பலாஜி பண்ணிக்கலாம். மேபி அவங்க வந்து கேட்டுக்கலாம். ஃபர்கிவ் பண்ணுற மாதிரி ஏதாவது அவங்களே ஏதாவது யோசிச்சா கண்டிப்பாக சொல்லுவாங்க. நீங்களாவே ரொம்ப அதை பற்றி கிண்ட வேண்டாம். சரியா, ஓகே. ஒரு சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. எஸ், எனக்கு இங்கே தெரிகிறது என்னென்னா ஏதாவது ஒரு மெசேஜ் இல்லைன்னா ட்ராவலிங் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். 8th நடக்கும் அந்த மாதிரி, அதாவது 8ஆம் தேதி அந்த மாதிரி 8, 9
6 டைரக்டா குவாண்டம் ஜம்ப் ஆயிருக்குது. சரியா? 18 இந்த மூனோட எனர்ஜி அகைன் இங்க வந்து ஸ்கார்பியோ இந்த வாட்டர் சைன் நிறைய சிக்னிஃபிகண்டா இருக்காங்க. அவங்க கூட டீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வாட்டர் எலிமெண்டா இருக்கலாம். இது சன், மூன், அவங்களோட ரைசிங் கூட இருக்கலாம். ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ எஸ், ஒரு இல்யூஷன்ல இருந்து வெளியே வருவீங்க நீங்க. இல்லைன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னா கிளியரா சூஸ் பண்ணுமா உங்களோட 2 ஆப்ஷன்ல உங்களுக்கு எது பெஸ்டானதுன்னு சொல்லி. சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ். ஒரு சில பேருக்கு மீட்டிங் அரேஞ்ச் ஆகும். இது நீங்க யாரை மீட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ, உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்க ரிலேட்டிவா இருக்கலாம், இல்லை உங்க பார்ட்னரா கூட இருக்கலாம். வில் பவர் இருக்குது, அதை ஈகோல கன்வெர்ட் பண்ண வேண்டாம். சரியா? ஒரு சில விஷயத்த பிடிக்காம லெட் கோ பண்ணும்போது சப்போர்ட் கிடைக்கும். உங்களுக்கு குட் நியூஸ் தேடி வரும். நீங்க சோஷியல் மீடியால இருக்கீங்கன்னா எஸ், உங்களுக்கு நிறையா சப்போர்ட் கிடைக்க போகுது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஒரு சில பேர் ஈவெண்ட் அட்டென்ட் பண்ண போறீங்க. சரியா? இந்த மந்த்ல இருக்கலாம், இல்லைன்னா எண்டிங் தெரியுது ஒரு சில பேருக்கு. இந்த மந்த் எண்டிங், மிடில் அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. மோஸ்ட்லி ஹெண்டிங்ல இருக்கலாம், பிகாஸ் சைட்ல வந்திருக்குது. ரைட்? ஸோ பிஹைண்ட் த சீன் நான் உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். ஏஸ் ஆஃப் வான்ஸ்க்கான எனர்ஜி நியாயமா இருக்கணும். சரியா? ஆனஸ்டா எதுனாலுமே இருங்க. உங்களோட இதை வைங்க, தாட்ஸ் இருக்கட்டும், இல்லைன்னா உங்களோட நாலேஜ் இருக்கட்டும், எதுனாலும் இருக்கட்டும். உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அதில் நீங்கள் நிறையா கற்றுப்பீங்க. அவங்களும் உங்ககிட்ட இருந்து நிறையா விஷயங்களை கற்றுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் இருக்குது. எஸ், கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் சால்ட்டியாக போன மாதிரி இருக்குது உங்களுக்கு. இந்த இதில் இனிப்பு வர, துவர்ப்பது, கசப்பு, அந்த மாதிரி புளிப்பு எல்லாம் மிக்ஸ் காம்பினேஷனில் இந்த மந்த் உங்களுக்கு போக போகுது. இது ஒரு கம்யூனிகேஷன் வரும். சரியா? இது யார் மூலம் வேணாலும் இருக்கலாம். நிறையா எமோஷ்னல் ஹீலிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் உங்கள் ஈகோவை கொண்டு வர வேண்டாம். எஸ், நான் முதல்ல உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து ஏதாவது கைடன்ஸ் கிடைக்குதான்னு பார்ப்போம். தேங்க்யூ. ரிகவரி. ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் இல்யூஷன்ல இருந்ததுக்கான இது வந்து உங்களுக்கு விசிபிள் ஆக ஆரம்பிக்கும். ஹெல்ப்ஃபுல் பீப்புள். ஒரு சில பேர் உங்களை பேக் ஸ்டாபிங் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து மேபி உங்ககிட்ட திரும்ப வரலாம். அவங்கள எக்ஸப்ட் பண்ணுறதும் எக்ஸப்ட் பண்ணாததும் உங்களோட விருப்பம். இங்கேருந்து நீங்கள் ஏதாவது எஸ் ஆர் நோ வந்து நீங்கள் கேளுங்க. கொஷினை நீங்கள் யோசிச்சு வைங்க. நான் இங்கே சுற்றி விட்றேன். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது மந்த்து இது கிடைக்குதான்னு பார்ப்போம், என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு. தேங்க்யூ ஸ்பிரிட். தேங்க்யூ. வெயிட், பாஸ்ட் லைஃப் வந்துட்டு இருக்குது. வெயிட் பண்ணணுமா? வெயிட்டிங் பீரியட்ல போதும் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு. சரியா? டைம் வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஒரு சில பேருக்கு பாஸ்ட் இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுதுங்க. எக்ஸ்ட்ரா நம்ம ஏதாவது மெசேஜஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டோரி மேபி உங்களுக்கு ரிப்பீட்டட் ஆயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிறைய கான்ஃப்ளிக்ட் கொண்டு வந்திருக்குது. அது வந்து செட் பண்ணும் உங்களோட ஸ்கின்னை. சரியா? டைம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பீஸ் கிடைக்கும் உங்களுக்கு, க்ரியேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இன்ஸ் ரீசன்
உங்களோட லைஃப்ல வந்து நீங்க நினைக்காதீங்க உங்களுக்கு எதுவுமே எண்டிங் இல்லன்னு. மேபி இதே இப்போ வந்துட்டு போயிட்டு இருக்குல்ல, இந்த சைக்கிள் வந்து திரும்பவும் ரிப்பீட்டடா ஒரு சில பேருக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இது வந்து ஒரு வார்னிங் மாதிரி எனக்கு இங்க தெரியுது. சரியா? அண்ட் எஸ் ஒரு சில பேருக்கு கான்ஃப்ளிக்ட் எனர்ஜி இருந்துச்சுன்னா, அது செட் ஆகும். கிளாரிட்டி கிடைக்கும். ரெசல்யூஷன் கிடைக்கும். எனக்கு ஸோ அண்ட் ஸோ ரீசன் தெரியுது. நான் சொன்னேன் லாஸ்ட்டா உங்களுக்கு ரொம்ப ஹேப்பியான இதா இருக்குது. மேபி இது மேரிட் லைஃப்க்கு கூட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன் பண்றது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது எனர்ஜிஸ் இருக்கலாம். இங்க தெரியுது. சரியா? இதுதான் உங்களுக்கான ஓவரால் எனர்ஜி ஸ்பைல் 4. பாய்.